ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல அருமையான அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு வீட்டில் வெறும் 3 பொருட்கள் இருந்தால் போதும். இதை செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக இதை செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கும் அல்வா போல் நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு சின்னதாக பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். அடுத்து இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருப்போம். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். முழுசாக நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஒரு 2-3 ஏலக்காயை எடுத்து உரலில் வச்சு இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். இதில் சின்ன தூசி கல் மண் இதெல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த நாட்டு சர்க்கரை பாகை முதல்ல வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்பொழுதைக்கு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாகை தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் நெய் சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பூன் அளவுக்கு முதல்ல நெய் சேர்த்துட்டாலே போதும். பாத்திரம் சூடாகி நெய் நல்லா உருகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் முழுமையாக நல்லா உருகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நாட்டு சர்க்கரையை 1/2 கப் அளவுக்கு அளந்து சேர்த்திங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய்யிலே கோதுமை மாவை நல்லா வறுத்து விட்டுக்கணும். நெய்யில் வறுக்கும்போது கோதுமை மாவு கெட்டிப்பட்டு கொஞ்சம் கட்டியாக தான் வரும். அதனால எதுவும் இல்லை. ஆனால் ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவை நெய்யிலே வறுக்கிறதுனால இந்த ஸ்வீட்டும் நல்லா நெய் வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்த நாட்டு சர்க்கரை பாகை இப்போ இந்த கோதுமை மாவு கூட சேர்த்துக்கணும். பாகு சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு நல்லா இந்த கோதுமை மாவை கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கங்க. கட்டியாக இருக்கிற இந்த மாவை கரண்டி போட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த கோதுமை மாவு இந்த பாகுலே கரைஞ்சி வந்துடும். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு நல்லா நைஸாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக மைசூர் பாக்கு அல்வா இதெல்லாம் சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்க தேவையில்ல. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட்டும் நல்லா வெந்து வரும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கடைசியாக நெய் சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்டும் சாப்பிட்றதுக்கு நல்ல நெய் மணத்தோட சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி போட்டு இந்த ஸ்வீட்டை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 3 பொருட்கள் இருந்தால் போதும். நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு, அப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது இருந்தாலே ஒரு அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமான ஸ்வீட்டை நீங்களும் செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்வீட்டை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த பவுல்லேருந்து லைட்டாக அடிப்பக்கத்தை இந்த மாதிரி கை வச்சு தட்டி விட்டிங்கன்னா போதும். ஸ்வீட்டும் ஈஸியாக கலண்டு வந்துடும். பாருங்கள், நல்லா அல்வா போல் சூப்பரான ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அல்வா செய்கிறதுக்கு கூட அதிகமான நெய் தேவைப்படும். ஆனால் இதுக்கு அவ்வளோ நெய்யெல்லாம் தேவைப்படாது. அது மட்டும் இல்லை, இதில் நம்ம ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்கலை. நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணுறதுனால பெரியவங்க கூட இது தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இது சாப்பிட்றதுக்கு நல்ல அல்வா போல் சூப்பரான செம்ம டேஸ்டில் இருக்கும். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.